السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان وشرفه على سائر الأكوان، والصلاة والسلام على من أرسله بصيرا لاسم الجنان ونذيرا لأهل النيران، وعلى آله وصحابه الذين يرتقون على درجات الجنان مع الغفران. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يشفع عنده إلا بإذنه. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لكل نبي دعوة يدعو بها، وإني أريد أختبئ دعوتي شفاعة لأمتي في الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் விண்மீன்களையும் மண்ணையும் மனித வர்க்கத்தையும் படைத்து பரிபாலனம் புரிகின்ற ஏகனாயினாம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் அகிலத்திற்கோர் அருள்கடையாய் அவதரித்த அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் தம் கிளையார்கள், தோழர்கள், நல்லடியார்கள், மோமினத்தான ஆண் பெண்கள், இவ்விழாவின் நாயகர்களாக திகழக்கூடிய முவ்வொளி நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் இறையோனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவட்டமாக. ஆமீன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, ஆங்காங்கே இருந்து இந்நிகழ்ச்சியை அவதானிக்கின்ற அன்பின் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞரார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அதற்கு எனது உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து எழுகின்ற அன்பு நிறைந்த சலாமை சமர்ப்பித்து எனது உரையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை மாண்பாரும் சமுதாயமாக படைத்து இந்த சமுதாயம் தனித்தோனாகிய ஏக இறையோனாகிய அல்லாஹுவை கொண்டு எந்த அளவிற்கு விசுவாசம் கொள்கின்றது, இந்த சமுதாயத்தினர்கள், இந்த மனித இனத்தவர்கள் எப்படி இறையாண்மையில் தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள் என்பதையும், உலக வாழ்க்கை முறையிலே இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை எப்படி இறைவனுக்கு உகந்ததாக அமைத்துக் கொள்கிறார்கள் என்று சோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக காலத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவதரிக்க செய்து அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதல் படியும் இறைவனால் அருளப்படுகின்ற காலத்திற்கு ஏற்ப அருளப்பட்ட வேதங்கள் சுகுப்புக்களின் மூலமாகவும் இந்த மனித இனத்தை மேன்மையான இனமாக, மாண்பாரும் இனமாக கியாம நாள் வரையிலும் வழிநடத்தி செல்கின்றான் வல்லோனாம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன். அப்படி இந்த மனித இனம் இறைவனை விசுவாசம் கொண்டு
இறைவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை, ரசூல்மார்களை விசுவாசம் கொண்டு, வேதத்தை விசுவாசம் கொண்டு, இப்படி ஈமான் கொள்ள வேண்டிய தன்மைகளை எல்லாம் இதயத்தில் ஏற்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அமைத்து வாழுகின்ற காலகட்டத்தில் மூமின்களுடைய சிந்தனையில் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையோடு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை முற்றுப்பெறுவதல்ல, நாளை மறுமையிலே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நன்மையின் அடிப்படையில் சுவன வாழ்க்கை அல்லது தீமையின் அடிப்படையில் நரக வாழ்க்கை. இப்படி இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து சீர்தூக்கி பார்த்து வாழ வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த உம்மத்தவர்களுக்கு இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கின்ற போது இந்த வாழ்க்கைக்கு வாழுகின்ற போது சில நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டியது இருக்கிறது. அதுபோன்று மறுமை உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் அடியெடுத்து வைக்கும் நேரம் முதல் அதில் இறுதி முடிவை காணுகின்ற வரையிலும் பல்வேறு நிலைப்பட்ட இடங்களை நாம் சந்திக்க வேண்டியதும் இருக்கிறது. இப்படியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம், அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இன்றைய நமது தலைப்பின் அடிப்படையிலே நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற போது ஷஃபாஅத் ஓர் ஆய்வு. ஷஃபாஅத் என்று சொல்லும் போது எல்லோருக்கும் தெரியும், பரிந்துரை, சிபாரிசு என்று பொருள்படும். இந்த ஷஃபாஅத் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை இந்த உலகத்தில் ஷஃபாஅத்தை குறித்து என்ன நிலைப்பாடு? இந்த உலகத்தை அழித்தொழிக்கப்பட்டு நாளை கியாமத்து நாளிலே இந்த ஷஃபாஅத்தினுடைய நிலை என்ன? இந்த இரண்டு நிலைகளையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. காரணம், இந்த ஷஃபாஅத்தினுடைய விஷயத்திலே மூமின்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. யாரும் யாருக்கும் எந்தவித பரிந்துரையும் செய்ய முடியாது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, இந்த மார்க்கம் பரிந்துரையை அனுமதிக்கிறது. ஷஃபாஅத்தினுடைய நிலையிலே ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்பவர்கள் இன்னும் ஒரு பக்கம். நாம் எந்த பக்கம் என்பது நமக்கு தெரியும். அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய உலமாக்களும் இமாம்களும் நாதாக்களும் இம்மை மறுமை இரண்டிலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத், பரிந்துரை, துஆக்களை இந்த உம்மத்தவர்களுக்கு தேவை என்பதாகவும் இருக்கிறது என்பதாகவும் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் தங்களை ஈமான்தாரிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், தங்களை அதிலும் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்பவர்கள், நவீன சிந்தனையின் காரணமாக முன்னால் வாழ்ந்த மூட கொள்கைகளை எப்படி பின்பற்றினார்களோ அதுபோன்று இஸ்லாத்தினுடைய பெயரால் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்துக் கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த மார்க்கத்திலே குழப்பங்களை ஏற்படுத்திவிடக் கூடியவர்கள் ஷஃபாஅத்தை மறுமையில் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஷஃபாஅத் ஒரு ஆய்வு என்று நாம் இன்று சீர்தூக்கி பார்க்க கடமைப்படுகின்ற போது முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய நிலை, இந்த உலகத்தில் ஷஃபாஅத்தினுடைய நிலை என்ன, அதனை பின்பற்றி மறுமையிலே ஷஃபாஅத்தை பற்றி என்ன விளக்கங்கள் நமது மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாக